ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் பார்த்து நிறைய இந்தியா ரிலேட்டட் கேம்ஸ்க்கான ஒரு ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸ்னு நிறைய நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு சேஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா வந்து SA20 பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் யோசனை. இப்போ 30 அன்றைக்கி தான் வந்து SA20 முடிஞ்சது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா MI கேப்டன் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த 2 சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் இந்த ஒரு ஃபார்மேட்டில் ஒரு டைட்டில்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ MI கேப்டன் ஒரு நியூ டீமை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் இந்த SA20யோட ரிவ்யூஸ் அண்ட் தென் என்ன பிளேயர்ஸ் என்ன வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணாங்க, யார் மேபி இன் ஃப்யூச்சர் ஷுட் டெபியூ ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா SA20 அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்காக நான் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த SA20 அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு IPL-ஆக இருக்கட்டும், வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு பிக் பேஷ் லீக், பங்களாதேஷில் ஒரு பங்களாதேஷ் பிரீமியர் லீக், அண்ட் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் சூப்பர் லீக், வெஸ்ட் இண்டீஸில் ஒரு கரீபியன் பிரீமியர் லீக் மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு SA20ங்கிற ஒரு T20 ஃபார்மேட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த T20 ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ இதில் என்னென்ன டீம், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட IPL டீம்ஸ் தான் வந்து டோட்டலாக 6 டீம்ஸ் ஆடுறாங்க. இந்த 6 டீம்ஸை பார்த்து நம்மளோட IPL ஃப்ரான்ச்சைசஸ் தான் இந்த ஒவ்வொரு டீமையும் பிக் பண்ணிடும். ஸோ CSK ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி ஜோபக் சூப்பர் கிங்ஸை வந்து அவங்க தான் ஓன் பை அந்த டீம் தான். அதான் மும்பை இந்தியன்ஸ் பார்த்து MI கேப்டன் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் இது பண்ணியிருக்காங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமை பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க இது வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 6 IPL ஃப்ரான்ச்சைசஸ் தான் வந்து இந்த 6 டீம்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த SA20 எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் அப்புறம் 2022 அந்த மிடில் வந்தது. அந்த மாதிரி டைமில் தான் எல்லா டீம்ஸும் அவங்க ஃப்ரான்ச்சைஸ் அந்த இதில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 2023 பார்த்தா ஃபஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் இந்த ஒரு சீசனை ஃபஸ்ட் 2 சீசனும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் ஒரு சாம்பியன்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த 3rd சீசன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிகாஸ் என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக், அவர் தமிழ்நாடு ப்ரோ அண்ட் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு SA20 வந்து பால் ராயல்ஸ் டீமுக்காக சைன் பண்ணதுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா DK மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ஒரு ஃபாரின் லீக்ஸில் ஆடுறதுங்கிறது இட்ஸ் வெரி ப்ரவுட் ஃபார் எவ்ரி இந்தியன். ஏன்னா இது வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ஃபாரின் லீக்ஸ்லாம் போய் பெருசாக ஆனதில்லை. அப்படியே பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா தான் ஆட முடியும். ஸோ DK ரிட்டையர் தான் ஆனதுக்கப்புறமா தான் இந்த SA20 போனது, அது இல்லைன்னு சொல்ல. பட் ஏன்னா ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி போகாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு சைனிங் பிளேயருங்க ஒரு இதில் பார்த்தீங்கன்னா DK வந்து ஒரு DK தாண்டி நம்ம பிளேயர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இன் ஃப்யூச்சர் வந்து நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் லீக்ஸில் ஆடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். ஸோ DK ஆடுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய பிக் சைன்ஸ்லாம் கூட நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டோக்ஸ் வந்து MI கேப்டன் சைன் பண்ணாங்க. கேன் வில்லியம்ஸனை வந்து ஒரு தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் மாதிரி டீம் சைன் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது MI கேப் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. ஸோ அந்த இன்ஜுரினால தான் இப்போ ஆன்கோயிங் இந்தியா சீரீஸில் கூட பென் ஸ்டோக்ஸ் கேன் பார்ட்டிசிபேட். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலும் பென் ஸ்டோக்ஸ் இல்லை. ஸோ வந்து இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய பிக் ப்ளோ தான். அண்ட் அட் த சேம் டைம் கேன் வில்லியம்சன் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்டில் ஆடுற. ஏன்னா லாஸ்ட்டு T20 வேர்ல்ட் கப்பில் கேன் வில்லியம்சனை பார்த்தா அதுக்கப்புறம் பெருசாக வந்து அந்த இன்ஜுரி ரீசன்ஸ்லாம் பெருசாக இல்லை. அது லைக் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து சீரீஸில் தான் வந்து கேன் வில்லியம்சன் ஒரு கம்பேக் கொடுத்த டெஸ்ட் சீரீஸில் தான். அது ஒயிட் பாலில் பெருசாக கம்பேக் இல்லை. ஸோ அதுக்கான கம்பேக்காக வந்து இந்த SA20 நம்ம பார்க்குற கேன் வில்லியம்சன் ஓரளவுக்கு அவர் கொடுத்த சான்சஸில் வந்து ஒரு நல்ல ரீசனபிளாக பண்ணாருன்னு தான் சொல்லி கேன் வில்லியம்சன் பொறுத்த வரைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் JSK பக்கம் வந்தீங்கன்னா பார்த்தா டெவன் கான்வே சைன் பண்ணாங்க. அண்ட் தென் ஜானி பேஸ்டோ மாதிரியான பிளேயர்ஸை சைன் பண்ணாங்க. ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா JSK ஒரு மாதிரி ஸ்ட்ராங் சைடாக தான் இந்த ஸ்ட்ராங் சைடாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டெவன் கான்வே 2 பிளேயர்ஸ் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்பெக்டேஷனே கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு ஓப்பனிங் பேர் வந்து ஆல்ரெடி வந்து MLC T20 TSK அதாவது டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக ஓப்பன் பண்ணி ஒரு சில நல்ல கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நிறைய பேர் CSKக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கான்வே ஃபேஃப் ஒரு ஓப்பனிங் வந்து நிறைய பேர் இந்த
ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேஃப், கான்வே, ருத்துங்கிற மாதிரியான இது நிறைய போயிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. பட் அது வந்து ஜேஎஸ்கேல வந்தது வந்து லைக் ஒரு சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸை நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். ஸோ அவங்க இந்த ஒரு சீசனில் ஒரு பேட் சீசன் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும். ஸோ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் கான்வே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஃபேஃப்க்கு அந்தளவுக்கு ஒரு பெருசாக இல்லைங்கிற மாதிரி என்னோட தாட்ஸில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அண்ட் தென் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பிளேயர்ஸ் அண்ட் தென் யார் இது பண்ணுவாங்க, ஐ மீன் இன் ஃப்யூச்சர் ஹூ ஷுட் ப்ளே ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற பார்க்கும்போது நான் ஒரு சில பிளேயர்ஸ் நான் நோட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து பால் ராயல்ஸ்க்காக ஆடினது பார்த்தீங்கன்னா லோயண்ட்ரே பிரிட்டோரியஸ், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இட்ஸ் ஜஸ்ட் 18 years old. ஸோ அந்த யங்ஸ்டரோட பேட்டிங்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாலே ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனால் பவர் ஹிட்டிங் ஷாட்ஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் நான் பார்த்தேன்னா ஒவ்வொரு ஷாட்ஸும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கா ஒரு பிக் ஹீட்டர் மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. மேபி இன் ஃபியூச்சர் இன் ஃபியூ இயர்ஸில் மேபி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் எம்ஐ கேப்டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா டிலன் போர்ட்கீட்டர் இஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ ஃபஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் 40 runs அடிப்பார். அதுக்கப்புறம் ஒரு 4 wicket haul. ஸோ அந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் கெஸ் பண்ணேன் மேபி யூ ஷுட் ப்ளே ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா இன் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதான் அதுக்கடுத்து மேத்யூ பிரிட்ஸ்கி, கெயில் வெரியன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் பார்த்து. ஸோ மேத்யூ பிரிட்ஸ்கி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூசிலாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ட்ரை சீரீஸில் பார்த்தீங்கன்னா டெபு பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அகெயின்ஸ்ட் அந்த நியூசிலாண்டோட பார்த்தா ஒரு டெபுலேயே ஒரு 150 அடித்தார். ஸோ ஒரு ட்ரீம் டெபுவாக தான் இருந்திருக்கு. அண்ட் தென் கெயில் வெரியன் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு சீசனாக இருந்திருக்கு. ஒரு 1.5 இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 seasons தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எஸ்ஐ20 ஒவ்வொரு பிளேஸாக கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டெபு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து அது நிஜமாலே அது ஒரு ஒன் பாசிட்டிவ் நோட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட். அண்ட் தென் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர்ஸுங்க தாண்டி என்னை இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர்ஸ் ஜோ ரூட் அன்டவுட்டட்லி. ஏன் ஜோ ரூட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஜோ ரூட்டை வந்து நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்ம நிறைய ரன்ஸ் அடிச்சு நம்ம பார்த்துருப்போம். தென் ஓடிஎஸில் நம்ம பார்த்துருப்போம். T20ஸில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு ரேராக தான் பார்த்துருப்போம் பிகாஸ் ஆஃப் இங்கிலாந்து டீமோட காம்பினேஷன்ஸ். ஏன்னா நிறைய ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து ஜோ ரூட் வந்து எப்படி பிக் ஆவார், ஏன்னா ஜோ ரூட்டோட பேட்டிங் ஸ்டைலுக்கு வந்து T20 செட்டப்பில் அவருக்கு இடம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நிறைய இருந்திருக்கும். ஸோ ஜோ ரூட் அண்ட் ரீசன்ட் பாஸ்ட் T20 இங்கிலாந்து டீமுக்காக அல்ல, பட் பால் ராயல்ஸ் இந்த வாட்டி அவரை சைன் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். வித் பேட்டை கூட நல்ல ஓப்பனிங், எஸ்பெஷலி ஓப்பனிங் ஆடினார். அதான் வந்து ஒரு இப்போ அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐ மீன் ஆஃப்டர் பிரெடன் மெக்கலம் ஹெட் கோச் ஆகிறதுக்கப்புறம் ஜோ ரூட்டோட பேட்டிங் அப்ரோச் எப்படி இருந்துச்சோ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் இந்த SI20 நம்ம பார்த்தோம். ஏன்னா அனாவசியமாக இந்த ரிவர்ஸ் ஃப்ளிக்காக இருக்கட்டும், அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் T20 கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரான அந்த சேம் டைம் பவுலிங்கும் நல்லாவே பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்ட் பவுலிங்லேயே ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து ஒரு நல்லா க்ரூஷியல் டைம்ஸில் வந்து ஒரு 1 or 2 wickets எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து நிஜமாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருக்குது. ஐ திங்க் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கூட சில பேர் யோசிக்கிறேன் ஏன் ஜோ ரூட் வந்து T20 ஆடினா என்னங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸும் ஜோ ரூட் கொடுத்தது இந்த SI20 பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு நிஜமாதிரியே ஒரு குட் சைன் ஃபார் இங்கிலாந்து கிரிக்கெட் அண்ட் ஜோ ரூட் ஆல்சோ. ஆனால் இந்த சீசனில் இன்னொரு இதுவும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் அகெயின்ஸ்ட் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு ஆப்போனன்ட்ஸ் யாருன்னு தெரியல. அப்போ அந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா 20 overs ஸ்பின்னர்ஸ் வச்சு போட்டாங்க. அதை யார் பிஜோன் ஃபார்ச்சூன் வச்சு போட்டாங்க, துனித் பிள்ளை, ஜோ ரூட், அதர் ஸ்பின்னர்ஸ் ஒரு 5 பிளேயர்ஸும் ஸ்பின்னர்ஸை வச்சு போட்டது வந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் இன் T20 கிரிக்கெட். ஏன்னா அந்த மாதிரி யாருமே இது பண்ணதில்லை. ஒரு ஸ்பின்னர்ஸை வச்சு ஒரு என்டையர் 20 overs போடுறதுங்கிறத சத்தியமாக வந்து சொல்லவே முடியல. ஏன்னா அந்த மாதிரியான கொஞ்சம் அது ரிஸ்க்கான இது வந்தால் கூட, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டேர்னிங் ட்ராக்கில் இந்த மாதிரி பண்ணல. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் மாதிரி விக்கெட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு சீம் இருக்கிற ஒரு விக்கெட்ஸில் வந்து ஒரு 20 overs ஸ்பின்னர்ஸ் போடுறதுங்கிறது இட்ஸ் வந்து ஒரு டஃப் ஒன். அதை வந்து நல்லாவே பண்ண அந்த பால் ராயல்ஸ் அந்த ஒரு கேமில். ஸோ அந்த கேமுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் கிடச்சிது. ஸோ லெட்ஸ் சி இப்போ இந்த ஃபைனல்ஸ் என்ன இப்போது ஆச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா, ஸோ எம்ஐ கேப்டவுன், சன்ரைசர்ஸ் கேப் வந்து ஃபைனல்ஸ் ஆடினாங்க. ஸோ இந்த பிளே ஆஃப்ஸில் யார் யார் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் ராயல்ஸ், எம்ஐ கேப்டவுன், சன்ரைசர்ஸ் கேப், ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். ஸோ
குவாலிஃபயர் 1ல் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப் டவுன்ஸ் வந்து பால் ராயல்ஸை பீட் பண்ணாங்க. தென் எலிமினேட்டரில் பார்த்து சன்ரைசர்ஸ் அண்ட் கேப் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். அனதர் பிளே ஆஃப் ஃபெயிலியர் ஃபார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த சீசனாவது கொஞ்சம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ஒரு டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. ஸோ சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து குவாலிஃபைட் 2ல் பால் ராயல்ஸை பீட் பண்ணி ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஸோ தேர்ட் டைம் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் சாம்பியன்ஷிப் அடிப்பாங்களாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் அட் த சேம் டைம் எம்ஐ கேப் டவுன் வந்து அவங்களோட மேடியன் டைட்டில் லிஃப்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஃபைனல்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ எம்ஐ கேப் டாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதை ஒரு 181 ரன்ஸ் ஸ்கோர் வந்து இது பண்ணாங்க. எஸ்பெஷலி இப்போ டெவால் பிரேவிஸ் அந்த ஃபைனல்ஸில் அவரோட நாக்கு வந்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா 2022ல் இதே ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் தான் அவர் வந்து ஆப்ஷனில் பிட் பண்ணாங்க. ஒரு பேபி ஏபி அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பயங்கரமாக ஒரு கேம்பெயின் மாதிரியே இது பண்ண ஒரு பேபி ஏபிங்கிற மாதிரி டெவால் பிரேவிஸ் மாதிரி ஒரு மாதிரி புஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கேம்ஸ் அவருக்கு கிடைக்கிறாங்க. டெவால் பிரேவிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அன்டவுட்டட்லி இஸ் அ குட் பிளேயர், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அந்த டீம் காம்பினேஷன்ஸ் பொறுத்தனால பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ்க்கு ஒரு சரியான ஒரு பிளேஸ் கிடைக்கல. பட் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப் டவுன் வந்து ஒரு அன்பிலீவ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில மேட்சஸில் நம்ம இப்போ தான் எஸ்பெஷலி ஃபைனல்ஸில் கூட ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அண்ட் அட் த சேம் டைம் ரயான் ரிக்கில்டன், சத்தியமாக சொல்ல ரயான் ரிக்கில்டன் நிஜமாலே ஒரு பக்கா கிளாஸ் பிளேயர், அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா சிமிலர் கலர் ஆஃப் குயின்டன் டிகாக். ஏன்னா ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தா என்னடா அது ரயான் ரிக்கில்டனா இல்லை குயின்டன் டிகாக்காங்கிற மாதிரியே ஒரு டவுட் வரும் நமக்கு பார்க்கும்போது. ஏன்னா அந்த குயின்டன் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து அந்த ஷார்ட்ஸ் ஆடுற விதம்லாம் பார்த்தா அப்படியே எனக்கு எதோ பார்க்கும்போது ஒரு குயின்டன் டிகாக் பார்க்குற மாதிரியே தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இன்னொரு ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தா ரயான் ரிக்கில்டன் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸில் தான் விட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஓப்பனிங் யாருங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸுங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது ரயான் ரிக்கில்டனா வில் ஜாக்ஸா ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ண போகிறதுங்கிற மாதிரி அது ஒரு இதுவாக போயிட்டு இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ஒரு இது இருக்க போகுது. வில் ஜாக்ஸோ ஒரு நல்ல பிளேயர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஓப்பனிங் காம்பினேஷன் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் பண்ணி 2 ரைட் ஹேண்டர்ஸாக போக போகிறாங்க அப்படின்னு ஐபிஎல் நமக்கு கரெக்டாக நெருங்குற டைமில் தான் நமக்கு தெரியும். ஆனால் ரயான் ரிக்கில்டன் ஒரு ப்ராமிசிங் பிளேயர் தானே, அவரோட ப்ரைம் ஃபார்ம் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலெலாம் நம்ம அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் ஐபிஎல்லில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு 181 அப்படின்னு டோட்டல் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸை ஸ்ட்ரகிள் பண்ணால் அந்த மிடில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிச்சாங்க. பட் ககிசோ ரபால் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேரோட அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் டோட்டலாக பண்டில் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ககிசோ ரபால் 4 விக்கெட்ஸ், ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு 4 ஓவர்ஸில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்து ஆல்மோஸ்ட் மேட்சை வின் பண்ணி கொடுத்துறாங்க இவங்க 2 பேருமே. ஸோ எக்ஸ்ட்ராடினரி கேப்டன்சி பை ரஷீத் கான். ஏன்னா ரஷீத் கான் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் டீமுக்கு நம்ம கேப்டன்சி பண்ணி பார்த்துருப்போம். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து ரஷீத் கான் இந்த சீசன் ஆடல பிகாஸ் ஆஃப் அந்த இன்ஜுரி கன்சர்னால ஆடல. ஸோ இந்த சீசன் ஒரு கேப்டன்சி பண்ணி டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இட்ஸ் எ கிரேட் கம்பேக் ஃபார் ரஷீத் கான் அண்ட் எம்ஐ கேப் டவுன். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து எம்ஐ கேப் டவுன் வந்து SA20 இது பண்ணிடுறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் கேப்போட அவங்க ஹேட்ரிக் டைட்டில் ட்ரீமை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு டைட்டில் வின்லேருந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது அனதர் ட்ராஃபி கம்ஸ் இன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அதாவது ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸில் பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் வந்து டைட்டில்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல்லில் வந்து ஒரு 5 டைட்டில்ஸாக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் லீக் T20 ஒரு 2 டைம்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் IL T20 அதில் ஒரு சாம்பியன்ஷிப், MLC அதில் ஒரு சாம்பியன்ஷிப், உமன்ஸ் பிரீமியர் லீக்லையும் மும்பை இந்தியன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து SA20 ஆட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் T20 ஃப்ரான்ச்சைஸை இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. ஏன்னா இதுக்கு நம்ம CSK அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் CSK அந்த ஃபேன் பேஸ் வரைக்கும் ஓகே. பட் எல்லா ஒரு மேஜர் லீக்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஒரு இதில் டைட்டில் அடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அது மும்பை இந்தியன்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக மும்பை இந்தியன்ஸ் சேஞ்ச் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100ல் கூட மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு டீமை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் டைட்டில் வின் பண்ணுவாங்களா இல்லையாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுவும் இது பண்ண ஆல்மோஸ்ட் மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஃபார் மும்பை இந்தியன்ஸுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னோன் கமாடிட்டி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகிற ஒரு இதில் மும்பை இந்தியன்ஸோட அந்த டீம் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸில் நம்ம பார்த்துருப்போமே ஒரு
ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், குணால் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க எல்லாருமே அன்னோன் கமாடிட்டி நான் அந்த ஐபிஎல்ல இது பண்ணும்போது. ஸோ அவங்கள வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ஸாக ஆக்கி விட்டுறதுக்கு ஒரு பிக் ரீசன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் அந்த சேம் திலக் வர்மா மாதிரி ஒரு டேலண்டட் பிளேயர், எஸ்பெஷலி சவுத்துலேருந்து ஒரு பிளேயர் வந்து இந்த அளவுக்கு முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் அந்த ஒரு டாப்பிக்குள்ள பெருசாக போக விரும்பலை. பட் திலக் வர்மா மாதிரி ஒரு டேலண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணி குரூம் பண்ணி ஒரு நல்ல ஒரு இனிஷியல் கேம்ஸில் நல்ல சான்சஸ் கொடுத்து ஒரு பேக் பண்ண இல்லாமல், ஸோ இப்போ வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்தியன் டீமில் வந்து இன்றைக்கி ஒரு T20 வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணி ஒரு சென்னை T20 வந்து ஒரு டில் எந்த வரைக்கும் நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற பொட்டென்ஷியல்லாம் நிஜமாலே அன்பிலீவபிள். ஸோ அந்த ஒரு பொட்டென்ஷியல் எல்லாமே என்ன சொல்கிறது, அந்த டீம் வந்து அந்த ஒரு பிளேயரை நம்புறதுனால தான் அதெல்லாம் நடக்கும். அப்படி இல்லைனா கன்ஃபார்ம் இதுக்கான சான்சஸ் சத்தியமாக இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு தான் மும்பை இந்தியன்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் இன் ஓவரால் T20 லீக்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் கைஸ், திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் சீரீஸ் வீடியோ. ஸோ ஐ திங்க் ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாமல் கூட தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ let's enjoy this video guys.